ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நான் 2 ஒயர் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து மோர் குழம்பு கலர் இருக்கும்ல அந்த எல்லோ ஷேட் ஒயர் எடுத்திருக்கேன். இன்னொன்று வந்து பார்த்தோன்னா ஒரு ரெட் கலர் ஷேட் இருக்கக்கூடிய ஒரு ஒயர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 2 ஒயர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சோப் ட்ரே, அதாவது சோப்பு டப்பா தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்றது பார்த்துடலாம். இந்த சோப்பு டப்பா செய்யறதுக்கு நான் 2 அடிக்கு ஒயர் மெஷர் பண்ண போகிறேன். ஒரு ஸ்கேலில் 1லேருந்து 30 சென்டிமீட்டர் தான் வந்து ஒரு அடி. ஸோ ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டு வரைக்கும் நான் ஒரு அடிக்கு மெஷர் பண்ணிக்கிறேன். அதுலேருந்து கண்டினியூஸாக இன்னொரு எண்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ வந்து நான் 2 அடிக்கு ஒயரை மெஷர் பண்ணிக்கிறேன். ஸோ 2 அடிக்கு ஒயர் மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி 2 அடிக்கு வந்து 9 ஒயர் எடுத்துக்கலாம். இந்த மோர் கலர் ஒயர் வந்து நம்ம 6 எடுத்துக்கிறோம். அந்த இந்த ரெட் ஷேடில் இருக்க ஒயர் வந்து நம்ம 3 எடுத்துக்கிறோம். மொத்தம் 9 ஒயர் நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் 2 அடிக்கு கட் பண்ண ஒயரோட மொத்த லென்த்து. அடுத்து வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ரோலாக இருக்க ஒயரை நான் இந்த மாதிரி ஒரு கொம்போ இல்லைனா கட்டை பேக்கோட கைப்பிடியோ இருக்கும்ல, அதில் வந்து நம்ம சுற்றி வச்சுக்கணும். ஒரு நூல் கண்டு மாதிரி நம்ம சுற்றி வச்சுக்கணும். ஸோ இது மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு கூட பின்னுறதுக்கு அப்புறம் அந்த நாட் போடுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இதை வச்சு தான் வந்து நம்ம ரன்னிங் ஒயராக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்படி வந்து ரன்னிங் ஒயராக யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத நான் ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். நார்மலாக நம்ம பூ கட்டுற நூல் இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த நூல் கண்டு மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி நம்ம கண்டினியூஸாக அடுத்தடுத்த பூவை கட்டிட்டு போவோமோ அதே மாதிரி தான் ரன்னிங் ஒயரும் நம்ம யூஸ் பண்ணணும். ரன்னிங் ஒயரோட தேவை எப்போ முடியுதோ அப்போ தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா கட் பண்ணிக்கணும். அதாவது பூ கண்டினியூஸாக கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம கட் பண்ணுவோம். அது மாதிரி தான் பண்ணணும். அடுத்து பார்த்தோன்னா 2 அடிக்கு கட் பண்ண 9 ஒயரில் நான் ரெட் கலர் ஒயர் எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்து அதை வந்து இது 2 ஆஃபாக மடிச்சுக்கிறேன். 2 ஆஃபாக ஈவனாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ நூல் கண்டிலேருந்து நூல் எடுப்போம்ல, அந்த மாதிரி இந்த மாதிரி சுற்றி வச்ச ஒயரை நம்ம இப்படி எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த ரன்னிங் ஒயர் கூட நம்ம மெஷர் பண்ணி கட் பண்ண 2 அடி ஒயர் இருக்குல்ல, அதை ஒவ்வொன்றா நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணுறதுக்காக நான் ஸ்கேலில் வந்து ஒரு 3/4 அடி மெஷர் பண்ணிக்கிறேன். இந்த ரன்னிங் ஒயரை ஒரு 3/4 அடி 22 சென்டிமீட்டர் அளவு மெஷர் பண்ணி என்ன பண்ண போகிறோம்னா லெஃப்ட் சைடில் மடிச்சுக்க போகிறோம். அந்த 3/4 அடி அளவு விட்டுட்டு இப்படி லூப்பாக மடிச்சுக்கலாம். லூப்பாக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த 2 அடி ஒயர் இருக்குல்ல, ரெட் கலர் ஒயர், அந்த ஒயரை 2ஆக ஈக்குவலாக மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ லெஃப்ட் சைடில் ரன்னிங் ஒயரை இப்படி பிடிச்சிக்கோங்க. அதுக்கு மேலே ரைட் சைடில் இந்த 2 அடி மெஷர் பண்ண ஒயரை மாட்டிக்கோங்க. இப்போ லெஃப்ட் சைடோட, அதாவது ரன்னிங் ஒயரோட லூப்போட அடிப்பகுதி இருக்குல்ல, அதை வந்து இதுக்கு மேலே போட்டுக்கிறோம். மேலே போட்டுட்டு இந்த ரெட் கலர் ஒயர் 2 அடி ஒயரோட அடிப்பகுதியை இந்த ரன்னிங் ஒயரோட லூப்புக்குள்ளே விட்டுக்க போகிறோம். விட்டு வெளியே எடுத்துக்கிறோம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மேலே இருக்க ரன்னிங் ஒயரோட லூப் இருக்குல்ல, அதை வந்து கீழே தள்ளிக்கிறோம். கீழே தள்ளிட்டு இப்போ கீழே இருக்க ரன்னிங் ஒயரோட லூப்பை நம்ம டைட் பண்ணோம். டைட் பண்ணுறதுக்கு ரைட் சைடில் இருக்க ரன்னிங் ஒயரை இழுத்து நம்ம டைட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். இதுதான் வந்து ஃபஸ்ட் நாட். ஃபஸ்ட் நாட் போட்டதுக்குமே அப்புறமா வந்து பார்த்தோன்னா ஒரு 3/4 அடி அளவு இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் 2 அடிக்கு ஜாயின் பண்ண ஒயரோட அப் அண்ட் டவுன் வந்து ஈவனாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம மோர் கலர் ஒயர் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ 2 அடிக்கு கட் பண்ண மோர் கலர் ஒயரை இப்படி 2ஆக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ரன்னிங் ஒயர் இருக்குல்ல, அதை லூப்பாக மடிச்சுக்கோங்க. 2 அடி ஒயரை இதுக்கு மேலே மாட்டிக்கோங்க. மாட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரன்னிங் ஒயரோட அடிப்பகுதியை இதுக்கு மேலே போட்டுக்கிறோம். போட்டுட்டு இந்த 2 அடி ஒயரோட அடிப்பகுதியை இந்த மேலே இருக்க ரன்னிங் ஒயர் லூப்புக்குள்ளே மாட்டி வெளியே எடுத்துக்கிறோம். இப்போ மேலே இருக்க ரன்னிங் ஒயரோட லூப்பை நம்ம கீழே இறக்குறோம். கீழே இறக்கிட்டு இந்த லூப்பை டைட் பண்ணுறதுக்கு ரைட் சைடில் இருக்க ரன்னிங் ஒயரை எடுத்து டைட் பண்ணிக்கிறோம். நல்லா டைட் பண்ணிக்கோங்க. பேஸோட ஃபஸ்ட் லைன் போடுறப்ப ஒவ்வொரு நாட்டோட அப் அண்ட் டவுன் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து செக் பண்ணி ஆகணும். அது மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தும் நம்ம மோர் கலர் ஒயர் தான் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ மொத்தம் வந்து 3 மோர் கலர் ஒயர் நம்ம ஜாயின் பண்ணுவோம். இப்போ ஜாயின் பண்ண மாதிரியே அடுத்தடுத்த ஒயர்ஸை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு பார்க்கலாம். அவ்வளோதான். நம்ம 2 அடிக்கு கட் பண்ண 6 மோர் கலர் ஒயரில் 3 ஒயர் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம ரெட் கலர் ஒயர் 3 கட் பண்ணியிருந்தோம்ல 2 அடிக்கு, அதில் 2வது ஒயர் வந்து நம்ம எடுத்து ஜாயின் பண்ண போகிறோம். ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஒயர் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ வந்து 2வது ஒயர் ஜாயின் பண்ணிக்கிறோம். ஜாயின் பண்ணதும் ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம அப் அண்ட் டவுன் வந்து செக் பண்ணிக்கிறோம். நம்ம 2 அடிக்கு 6 மோர் கலர் ஒயர் கட் பண்ணியிருந்தோம். அதில் 3 ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டோம். மீதி 3 வந்து இப்போ நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஃபைனலாக நம்ம 3 ரெட் கலர் ஒயரில் 3வது ரெட் கலர் ஒயர் வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அதே மாதிரி லூப்பாக மடிச்சுக்கோங்க. இந்த ரெட் கலர் ஒயரை இதுக்கு மேலே வந்து மாட்டிக்கோங்க. 2ஆக மடித்து இப்படி மேலே மாட்டிக்கிட்டு ரன்னிங் ஒயரோட அடிப்பகுதியை இதுக்கு மேலே போட்டுக்கோங்க. இந்த ரெட் கலர் ஒயரோட அடிப்பகுதியை இந்த லூப்புக்குள்ளே விட்டு வெளியே எடுத்துக்கோங்க. மேலே இருக்க ரன்னிங் ஒயரோட லூப்பை நம்ம கீழே தள்ளிக்கிறோம். கீழே தள்ளிட்டு இந்த ரன்னிங் ஒயரோட லூப்பை நம்ம டைட் பண்ண போகிறோம். ஸோ ரைட் சைடில் இருக்க ஒயரை இழுத்து நம்ம டைட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட் லைன் வந்து நம்ம முடிச்சிட்டோம். அதே மாதிரி வந்து அப் அண்ட் டவுன் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம 9 ஒயரில் ஃபஸ்ட்டு ஒரு ரெட் கலர் ஒயர், அடுத்து வந்து பார்த்தோன்னா 3 மோர் கலர் ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்தோன்னா ஒரு ரெட் கலர் ஒயர், அடுத்து மீதி 3 மோர் கலர் ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கோம்.
ஃபைனலாக லாஸ்ட்டாக ஒரு ரெட் கலர் ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கோம். மொத்தம் 9 ஒயர் வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். பேஸோட ஃபஸ்ட் லைன் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ லெஃப்ட் சைடில் ஒயர் விட்ட அளவுக்கு ரைட் சைட்லையும் நம்ம ஒயர் விடணும். அதனால இந்த பேஸோட ஃபஸ்ட் லைன் இருக்குல்ல, இந்த லைனை நம்ம 2 பாதியாக மடிக்க போகிறோம். ஸோ 2 பாதியாக மடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு ஒரு எண்டும் இன்னொரு எண்டும் மீட் ஆகும். அப்படி ஒரு 2 எண்டும் மீட் ஆகும்போது பார்த்தோன்னா லெஃப்ட் சைடில் ஒயர் விட்ட அளவுக்கு நம்ம ரைட் சைடுக்கும் வந்து அதே அளவுக்கு நம்ம ஒயர் வந்து மெஷர் பண்ணி விட்டுக்கலாம். அதாவது நம்ம பூ கட்டி முடித்தோடனே நூல் கட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் இந்த ரன்னிங் ஒயரும் வந்து நம்ம நாட் போட்டு முடிச்சதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவையான அளவு வந்து நம்ம கட் பண்ணிப்போம். தேவையான அளவுனா லெஃப்ட் சைடில் ஒயர் விட்டுருக்கோம்ல, அதே அளவு ரைட் சைட்லையும் நம்ம விடுவோம். இதே மாதிரி மடித்து லெஃப்ட் சைடில் எவ்வளோ அளவுக்கு விட்டுருக்கோமோ அதே அளவுக்கு நம்ம கட் பண்ணிப்போம். ஸோ இப்போ பார்த்தோன்னா நம்ம லெஃப்ட் சைடுக்கும் ரைட் சைடுக்கும் ஒயர் வந்து ஈவனாக விட்டுருப்போம். திரும்பவும் வந்து நம்ம ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி ஃபஸ்ட் லைன் போட்டுள்ள பேஸு, ஸோ அந்த ஃபஸ்ட் லைனுக்கு மேலேயும் கீழேயும் நம்ம பேஸை டெவலப் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட் லைனுக்கு மேலே 3 லைனு, அதுக்கு கீழே 3 லைன், மொத்தம் 7 லைன் போட போகிறோம். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு விட்டோம்னா லெஃப்ட் சைடில் ஒயரு அதே அளவுக்கு ஒயர் விட்டுக்கணும். ஒயர் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லூப்பாக மடிச்சுக்கிறோம். லூப்பாக மடிச்சுட்டு இந்த ரெட் கலர் ஒயரை இதுக்கு மேலே சுற்றிக்கிறோம். சுற்றிட்டு இந்த ரன்னிங் ஒயரோட அடிப்பகுதியை இதுக்கு மேலே போட்டுக்கிறோம். இந்த ரெட் கலர் ஒயர் அந்த 2 அடி ஒயர் இருக்குல்ல, அந்த லூப்புக்குள்ளே விட்டு வெளியே எடுத்துக்கிறோம். மேலே இருக்க ரன்னிங் ஒயர் லூப்பை கீழே இறக்குறோம். கீழே இறக்கிட்டு இந்த ரன்னிங் ஒயரோட லூப்பை டைட் பண்ணுறதுக்கு ரைட் சைடில் இருக்க ஒயரை இழுத்து நம்ம டைட் பண்ணிக்கிறோம். ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி இந்த லெஃப்ட் சைடு ஒயரை செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்ட்டு. அடுத்தடுத்த நாட்ஸை நம்ம ஒவ்வொன்றா அப்படியே போட்டுகிட்டே போக வேண்டியது தான். ஸோ அடுத்தது எண்டு வரைக்கும் நம்ம நாட் போட்டுகிட்டே போகலாம். உங்களுக்கு கூட போடுறதுக்கு ஆசை இருந்து உங்களுக்கு பேசிக் நாட் போட தெரியல, அதாவது சாதா முடிச்சு போட தெரியலனா அந்த சாதா முடிச்சு எப்படி போடுறது அப்படின்றதுக்கான வீடியோ நான் தனியாக அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம மல்டிபர்பஸ் கூட போட்டிருக்கோம், டியூப் கூட போட்டிருக்கோம், மினி கூட போட்டிருக்கோம், இந்த மாதிரி நிறைய போட்டிருக்கோம். ஸோ அதையும் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கார்ட்ஸ்லையும் நான் ஆட் பண்ணுறேன். கூட மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய கிராஃப்ட்ஸும் பண்ணுறோம். ஸோ நம்ம சேனலில் கிராஃப்ட் ஒர்க்கும் நிறைய இருக்குது. ஸோ வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் வச்சு என்னென்ன கிராஃப்ட்லாம் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் போட்டிருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்ம செகண்ட் லைன் முடிச்சிட்டோம். அதே மாதிரி ரைட் சைடில் நம்ம ஒயர் கட் பண்ணோம்ல, கீழே விட்டோன்னா அதே ஒயர் அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம செகண்ட் லைன் முடிச்சிட்டோம். அடுத்து வந்து பார்த்தோன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம்ல பேஸ் லைனு, அதை வந்து நம்ம மார்க் பண்ணுறதுக்காக ஒரு முடி மாதிரி போட்டு வச்சுக்கிறோம். எதுக்காக இந்த மாதிரி போடுறோன்னா, இப்போ நம்ம வேறு ஏதாவது வேலையாக எழுந்து போகிறோன்னா இதுதான் ஃபஸ்ட் லைன் அப்படின்னு தெரியாது. அது சென்டர் லைனை வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ மார்க் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா இதுக்கு மேலே நம்ம 3 லைன் கீழே 3 லைன் கரெக்டாக போட்டுக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா இப்போ மேலே வந்து 3 லைன் போடணும்ல, அதில் வந்து 2வது லைன் போட போகிறோம். ஸோ அதே மாதிரி லெஃப்ட் சைடில் வந்து ஒயர் விட்டுக்கோங்க. ஒயர் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம நாட் போட வேண்டியது தான். அதே மாதிரி நம்ம அடுத்தடுத்த நாட்ஸ் போட்டு இந்த லைனை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதே மாதிரி ரைட் சைடில் வந்து நம்ம ஒயர் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம சென்டர் லைனுக்கு மேலே 2 லைன் போட்டிருக்கோம். இப்போ வந்து 3rd லைன் போட போகிறோம். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் ரன்னிங் ஒயர் விட்டுட்டு லூப் மடிச்சுட்டு நம்ம நாட் போட போகிறோம். நாட் போட்டுட்டு அடுத்தடுத்த நாட்ஸை நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே போகலாம். தேர்ட் லைன் முடிஞ்சதும் நம்ம ரைட் சைடில் ஒயர் வந்து கட் பண்ணி விட்டுடுறோம். இப்போ நம்ம போட்ட ஃபஸ்ட் லைனுக்கு மேலே நம்ம 3 லைன் டெவலப் பண்ணிட்டோம். இதுக்கு கீழே வந்து பார்த்தோன்னா திரும்பவும் நம்ம 3 லைன் டெவலப் பண்ணோம். நம்மளால் இப்படியே வந்து டெவலப் பண்ண முடியாதுல்ல, அதனால இதை அப்படியே வந்து திருப்பிக்கிட்டு கீழே இருக்க பக்கம் மேலேயும் மேலே இருக்க பக்கம் கீழேயும் வந்துடும். இப்போ லெஃப்ட் சைடில் ஒயர் விட்டு ரன்னிங் ஒயரை நம்ம நாட் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். நாட் போட ஸ்டார்ட் பண்ணி இந்த லைனை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த சைடு ஒயர் விடணும்ல, அதனால வந்து இப்போ இந்த சென்டர் லைன் மார்க் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதே அளவுக்கு நம்ம மெஷர் பண்ண போகிறோம். அதான் அந்த அளவுக்கு நம்ம ஒயர் விட போகிறோம். ஸோ அதனால் அந்த முடிச்சை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதே அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். அளவு பார்த்து நம்ம ஒயர் கட் பண்ணி முடிச்சிட்டோம். திரும்ப வந்து அந்த சென்டர் லைனை நம்ம முடி போட்டு மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அப்போ கம்ப்ளீட் பண்ணுறது, அதாவது பேஸ் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் நம்ம இந்த மார்க்கிங் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம்.
நம்ம அடுத்த லைன் போட போகிறோம். ஸோ லெஃப்ட் சைடில் அதே மாதிரி ரன்னிங் ஒயர் விட்டுட்டு நம்ம நாட் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். நாட் போட ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த லைனையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அவ்வளோதான், இந்த லைன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ரைட் சைடில் இருக்க ஒயரை நம்ம கட் பண்ணிக்கலாம். சென்டர் லைனோட ஒரு சைட் பார்த்தோன்னா நம்ம 3 லைன் டெவலப் பண்ணியிருக்கோம். இன்னொரு சைட் பார்த்தோன்னா நம்ம 2 லைன் டெவலப் பண்ணியிருக்கோம். இன்னும் வந்து ஒரு லைன் மட்டும் டெவலப் பண்ணிவிட்டு நம்ம பேஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். அவ்வளோதான், இப்போ வந்து நம்ம ஃபைனல் லைன் போட போகிறோம். ஸோ லெஃப்ட் சைடில் ஒயர் விட்டு நம்ம லூப் மடித்து நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்தடுத்த நாட்ஸை போட்டு இந்த லைனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த லைன் நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். ரைட் சைடில் வந்து நம்ம ஒயர் கட் பண்ணிக்கலாம். ஸோ முன்னாடி விட்ட ஒயர் அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பேஸ் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம சென்டர் லைன் வந்து நம்ம ஒன்று போட்டிருக்கோம். சென்டர் லைனுக்கு மேலே 3 லைன், அதுக்கு கீழே வந்து பார்த்தோன்னா ஒரு 3 லைன் போட்டிருக்கோம். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தோன்னா 7 லைன். நீளத்துக்கு 9 லைன், அகலத்துக்கு 7 லைன். இந்த மார்க் பண்ணி வச்சுருக்கோம்ல சென்டர் முடிச்சு, இது வந்து நம்மளுக்கு இதுக்கு மேலே தேவையில்லை, அதை ரிமூவ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட பேஸ் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வந்து பார்த்தோன்னா நம்ம ஹைட் ரெடி பண்ண போகிறோம். ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி நம்ம பூ கட்டுற மாதிரி தான் நாட் போட்டுகிட்டே போகணும். ஸோ இந்த நாட் வந்து நம்ம எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். சுற்றி எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இந்த வந்து 2வது இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ கொஞ்சமாக வந்து இடம் விட்டுட்டு அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்படி லூப்பாக மடிச்சுக்கிறோம். லூப்பாக மடிச்சுக்கிட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம சுற்றிக்கிறோம். மேலே இருக்க ஒயரை, இந்த ரன்னிங் ஒயரோட அடிப்பகுதியை இதுக்கு மேலே போட்டுக்கிறோம். அந்த 2 அடி ஒயர் இருக்குல்ல, அதோட அடிப்பகுதியை இந்த லூப்புக்குள்ளே விட்டு வெளியே எடுத்துக்கிறோம். வெளியே எடுத்துக்கிட்டு மேலே இருக்க லூப்பை நம்ம இப்போ கீழே தள்ளுறோம். கீழே தள்ளிட்டோன்னா இந்த லூப் வந்து கீழே வந்துடும். இந்த லூப்பை டைட் பண்ணுறதுக்கு ரைட் சைடில் இருக்க ஒயரை எடுத்து டைட் பண்ணிக்கிறோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சுற்றி வந்து நாட் போட்டுகிட்டே போக வேண்டியது தான். ஸோ இங்கே வந்து நம்ம கார்னர் எப்படி திருப்புறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த லைன் முடியும் போது கார்னர் திருப்போம். அதே மாதிரி நம்ம 4 கார்னர் வந்து திருப்புவோம். ஸோ 4 கார்னரும் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து எப்படி திரும்புது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இந்த லைன் முடியும் போது. அவ்வளோதான், நம்ம இப்போ போல் ரன்னிங் ஒயர் இப்படி மடிச்சுட்டு பக்கத்தில் இருக்க ஒயரை மேலே சுற்றிக்கிறோம். இந்த ரன்னிங் ஒயரோட அடிப்பகுதியை எனக்கு மேலே போட்டுக்கிறோம். இந்த 2 அடி ஒயரோட அடிப்பகுதியை உள்ளே விட்டுக்கிறோம். அந்த லூப்புக்குள்ளே இந்த லூப்பை வந்து நம்ம கீழே இறக்கிட்டு இந்த கீழே இருக்க லூப்பை டைட் பண்ணுறதுக்கு ரைட் சைடில் இருக்க ஒயரை எடுத்து டைட் பண்ணிக்கிறோம். மற்ற இடத்துல பார்த்தோன்னா இந்த மாதிரி கேப் வந்து டயக்னலாக இருக்கும். பட் இந்த கார்னர் திருப்புற இடத்துல மட்டும் ட்ரையாங்கிள், அதாவது முக்கோண ஷேப்பில் இருக்கும். இதுக்கு மேலே பார்த்தோன்னா நம்ம அப்படியே வந்து நாட் போட்டுகிட்டே போக வேண்டியது தான். இன்னொரு கார்னர் வரும்ல, 4 சைடு வரும் கார்னர். இப்போ நம்ம ஒரு கார்னர் போட்டோம். இன்னொரு கார்னர் வரும்போது அந்த கார்னர் திருப்புறதையும் காட்டுறேன். இப்போ நம்ம 2வது கார்னர் திருப்புறோம். கார்னர் திருப்புறதுல எந்த சேஞ்சுமே கிடையாது. என்னென்னா அந்த கேப் மட்டும் டயக்னல் ஷேப் இல்லாமல் முக்கோண ஷேப்பில் வரும். மற்றபடி நாட்லாம் நம்ம எந்த சேஞ்சும் பண்ண போகிறது கிடையாது. நாட் எப்பவும் போல் போட்டால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் உங்களுக்கு வந்து முக்கோண ஷேப் தெரியும். இதுக்கப்புறம் நம்ம அப்படியே கண்டினியூஸாக நாட் போட்டுகிட்டே போயிட்டு இன்னொரு எண்டு வரும்போது, அதாவது இன்னொரு கார்னர் திரும்புவோம்ல, 3rd கார்னர், அந்த இடத்துல பார்க்கலாம். இப்போ பார்த்தோன்னா நம்ம 3rd கார்னர் திருப்புறோம். அதே மாதிரி ரன்னிங் ஒயரை லூப்பாக மடிச்சுட்டு பக்கத்தில் இருக்க ஒயர் கூட நம்ம ஜாயின் பண்ணி நாட் போட்டுடணும். அதுக்கப்புறம் இந்த லைனையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த சைடையும் 4 சைடில் நம்ம 3rd சைடு வந்து இப்போ சுற்றி போட போகிறோம். ஸோ இங்கேயும் வந்து முக்கோண ஷேப் இருக்கும், மற்ற இடத்துலலாம் வந்து டயக்னல் ஷேப் இருக்கும். அடுத்தடுத்த நாட்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்த கார்னரை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம 4th சைடு வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம ஃபைனல் கார்னர் போட போகிறோம். அதே மாதிரி தான் ரன்னிங் ஒயரை லூப்பாக மடித்து நம்ம பக்கத்தில் இருக்க ஒயர் கூட சேர்த்து நாட் போட்டுற வேண்டியது தான். நாட் போட்டு முடிச்சிட்டதுக்கப்புறமா நம்ம இந்த லைனை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஆரம்பித்த இடத்துக்கே வந்ததுக்கப்புறமா நம்ம லேடர் நாட் போட்டு இந்த லைனை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒயர் விட்டோம்ல இந்த நாட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, அந்த ஒயரை நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு நாட்டை விட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நாட்டை அந்த நாட்டில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். 2-3 நாட்டுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிட்டு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். இதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
எப்போவுமே ரன்னிங் ஒயரை முன்பக்கமாக மடித்து தான் நம்ம நாட் போடுவோம். பட் லேடர் நாட் போடும்போது பின்பக்கமாக மடிச்சுக்கணும். பின்பக்கமாக மடிச்சிட்டு ஃபஸ்ட்டு நம்ம போடுறோம்ல நாட்டு, அதோட மேல் ஒயரை இப்படி கீழே தள்ளி நம்ம லூஸ் பண்ணிக்கலாம். அப்போது கீழே தள்ளும்போது கீழே இருக்க லூப் வந்து லூஸ் ஆகும். ஸோ இந்த லூப்பை கீழே ஒரு லூப் இருக்கும், அந்த லூப்பை நம்ம மேலே தள்ளணும்னா லெஃப்ட் சைடில் இருக்க லூப் வந்து லூஸ் ஆகும். இப்போ இந்த ரன்னிங் ஒயரோட லூப்பை இந்த லெஃப்ட் சைடு லூப்புக்குள்ளே மாட்டிட்டு இந்த ஃபஸ்ட்டு நாட்டுக்கு மேலே ஒரு ஒயர் இருக்குல்ல, அந்த ஒயரை இந்த ரன்னிங் ஒயர் லூப்புக்குள்ளே விடணும். விட்டுட்டு இந்த ரன்னிங் ஒயர் லூப்பை அந்த நாட் மேலே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே ஒயர் எடுத்துக்கணும். அடுத்து இந்த பின்னாடி இருக்க ரன்னிங் ஒயரை எடுத்து மொத்தமாக நாட்டை வந்து டைட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இப்போ லேடர் நாட் வந்து முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் ரன்னிங் ஒயர் பின்பக்கமாக இருக்கும், அதை நம்ம முன்னாடி பக்கமாக எடுத்துகிட்டு வந்து நாட் மடித்து, அதாவது லூப் மடித்து நம்ம நார்மலாக நாட் போடணும் பக்கத்தில் இருக்க ஒயர் கூட சேர்த்து. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, நாட் போட்டதுக்கப்புறமா அடுத்தடுத்த நாட்ஸை கண்டினியூவாக போட்டுகிட்டே போயிட்டு இந்த செகண்ட் லைன் வந்து நம்ம முடிச்சுக்கலாம். 2 லைன் தான் நம்ம போட போகிறோம், 2வது லைனை நம்ம போட்டு முடிச்சுக்கலாம். இப்போ நம்ம செகண்ட் லைன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், ஆரம்பித்த இடத்துக்கே வந்துட்டோம். ஸோ இப்போ லேடர் நாட் போட போகிறோம். பின்பக்கமாக ஒயரை மடிச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு நாட் போட்டோம்ல, அந்த நாட்டுக்கு மேலே இருக்க ஒயரை நம்ம லூஸ் பண்ண போகிறோம். இப்படி நம்ம கீழே இறக்கணுன்னா லூப் வந்து லூஸ் ஆகும். ஸோ நம்ம கேட்கலாம், இந்த லூப்பை நம்ம மேலே தூக்க போகிறோம். லெஃப்ட் சைடில் தூக்கணுன்னா லெஃப்ட் சைடில் இருக்க நாட் வந்து லூஸ் ஆகும். இந்த நாட் லூஸ் ஆன அப்புறமா ரன்னிங் ஒயரோட லூப் இருக்கும்ல, அந்த லூப்பை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த லூப்புக்குள்ளே விட போகிறோம். இந்த ரன்னிங் ஒயரோட லூப்பை இந்த ஃபஸ்ட்டு நாட்டோட லூப் இருக்குல்ல, அதுக்குள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணதும் இந்த மேலே இருக்க ஒயரை ரன்னிங் ஒயரோட லூப்புக்குள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம். ரன்னிங் ஒயரோட லூப்புக்குள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணி இப்போ ரன்னிங் ஒயரோட லூப்பை இந்த நாட்டுக்கு மேலே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். மேலே இருக்க ஒயரை இழுத்துக்கணும். ஸோ பின்னாடி இருக்க ரன்னிங் ஒயரை இழுத்து அடுத்து டைட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். நம்ம சோப் ட்ரே தான் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு மேலே நம்ம ஹைட் டெவலப் பண்ண தேவையில்லை. ஸோ இது வரைக்கும் போட்ட லேடர் நாட்டோட கொஞ்சமாக வந்து நம்ம ஒயர் விட்டுக்கலாம். ஒயர் விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மீதமான ஒயரை நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணி முடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு முடிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி ஒயரை வந்து ஃபஸ்ட்டு நாட் விட்டுட்டு செகண்ட் நாட் அண்ட் தேர்ட் நாட் அந்த மாதிரி அடுத்த நாட்டில் மட்டும்தான் நம்ம இன்சர்ட் பண்ணணும். அதே நாட்டில் இன்சர்ட் பண்ணோன்னா நம்ம போட்ட நாட் வந்து பிரிஞ்சு வந்துடும். அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் போட்டுட்டு இந்த மீதி இருக்க ஒயரை கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நம்மளோட சோப் ட்ரே கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் சோப் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதோட பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா லைஃப் வந்து ரொம்ப நாளைக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் தண்ணி வந்து தேங்கிலாம் நிற்காது. ஃபுல்லாக ஹோல்ஸ்லாம் இருக்கிறதுனால தண்ணி வந்து ஈஸியாக ட்ரெயின் ஆகிடும். இந்த சோப் ட்ரே உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பேன் அண்ட் சிசர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. See you.